வணக்கம் லெட்ஸ் கோ வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு தி ஐபிஎல் சீசன். ஐபிஎல் சீசன்னாலே ஃபெஸ்டிவல் தான், கொண்டாட்டமா இருக்க போது, ஜாலியா இருக்க போது. அண்ட் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். காரணம், யூஸ்வலா கிரிக்கெட் பார்க்காதவங்க கூட இந்த 2 மாசம் வந்து கிரிக்கெட் பாக்குறது என்ன, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா இருப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி இந்த ஐபிஎல் 2025 இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ரீசன், எல்லா டீம்ஸுமே ஈவன்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லா டீம்ஸுமே ஆக்ஷன் டேபிள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னோட ஒன்னு மேட்ச் ஆன மாதிரி ரொம்ப டைட்டா, வெரி லிட்டில் ரூம் ஃபார் எரர் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல கடைசி வரைக்கும் மினிமம் 8 டீமாவது அந்த 4 பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு க்ளோஸா இருக்க போகுது இந்த ஐபிஎல். அந்த அளவுக்கான டீம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்படியா, வாங்க ஒவ்வொரு டீமா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டீம் எல்எஸ்ஜி, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். சஞ்சீவ் கோயங்கானுடைய டீம். நம்மள நிறைய பேருக்கு சஞ்சீவ் கோயங்காவை பிடிக்காது, காரணமும் நமக்கு தெரியும். எம்எஸ் தோனியிலிருந்து கேஎல் ராகுல் வரைக்கும் எல்லா பிளேயர்ஸோடையும் பகைச்சுக்கிட்ட, எல்லா கேப்டன்ஸோடையும் பகைச்சுக்கிட்ட ஒரே ஓனர் வந்து சஞ்சீவ் கோயங்கா தான். பிளேயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு ஓனரா, அது அப்படியே வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் ஒன்னே ஒண்ணுதான், ஆமா அப்படின்ற மாதிரிதான் வந்து அவங்க டீம் எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. இதெல்லாம் வந்து பொய்யே இல்லை. அவர் வந்து பிளேயர்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் வந்து பிளேயர்ஸ் அவங்களுக்கு அமைவாங்க, இல்ல பெர்ஃபார்மன்சஸ் அவங்களுக்கு அமையும் அப்படின்றத முதல் அவங்க புரிஞ்சுக்கணும் மேனேஜ்மெண்ட். பட் ஆல் தட் அசைட், இந்த வாட்டி என்ன டீம் எடுத்திருக்காங்கன்றத பார்ப்போம். அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் 11 ஃபார்ம் பண்றதுக்கு 11 பிளேயர்ஸ் இருக்காங்களான்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க. ஏன்னா ஆப்ஷன்ல அந்த மாதிரி தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உள்ள போயிட்டு ஒரு பிக் நேம் சைனிங் ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க 27 கோடிக்கு. ரிஷப் பண்ட் கடைசியா T20ல எப்பங்க ப்ராப்பரா ஒரு T20 இன்னிங்ஸ் ஆடினாரு? ஒரு காலத்துல சூப்பரா அடி நடிச்சிட்டு இருந்த ஒரு பிளேயர் இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து T20 ஆடுறாரு. ஓடிஐஸ் ரீசென்ட்ல ஆடுறதே கிடையாது. அண்ட் T20ல வந்து ஓடிஐ இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயரா தான் ரீசென்ட் டைம்ஸ்ல இருந்திருக்கிறாரு ரிஷப் பண்ட். அவருடைய ஃபார்ச்சூன்ஸை மாத்துவாரா, அவர் விளையாடுற ஸ்டைல மாத்துவாரான்றது எல்லாமே ஒரு சைட்ல நம்ம வந்து வைக்கிற கேள்விகளா இருந்தாலும், அவருக்கு 27 கோடி ஒர்த்தான்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் நேம் வேணும், பிராண்ட் இமேஜுக்கு, பிளஸ் ஒரு கேப்டன்சிக்கும் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரிஷப் பண்ட்டுக்கு போயிருக்காங்க. மற்றபடி ஒரு T20 பேட்ஸ்மேனா ரிஷப் பண்ட் 27 கோடி ஒர்த்தான்னு கேட்டா இல்ல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. பட் அது கூட ஒரு பக்கங்க, மேபி இந்த சீசன் வந்து ரிஷப் பண்ட் உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 27 crores நீங்க ரிஷப் பண்ட்டுக்கு கொடுத்தது மட்டும் பத்தாது, நீங்க அவரை சுத்தி ஒரு டீம் வந்து ப்ராப்பரா பில்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டீம் எல்எஸ்ஜி பில்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா இல்ல அப்படின்றத என்னுடைய பதில். நீங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவேஷ் கான், மோசின் கான் அண்ட் அப்கோர்ஸ் மயங்க் யாதவ் வந்து ரீடைனும் பண்ணிருந்தாங்க 11 crores. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மயங்க் யாதவ் இன்ஜர்டுட்டாங்க. பாதி சீசனுக்கு வந்து மயங்க் யாதவ் வரமாட்டாருன்னு சொல்லி NCL சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இவங்க போயிட்டு இப்ப NCA கேட்டுட்டு இருக்காங்க, இல்ல முழு சீசனுக்கும் அவர் வரமாட்டாருன்னு சொல்லிருங்க, நாங்க வேற ஏதாவது பிளேயரை ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னு. சோ ஒரு பிளானே இல்லாம என்ன பண்றோன்னே தெரியாம போயிட்டு இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்டா இது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பா எல்எஸ்ஜி கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். மோசின் கான் அண்ட் ஆவேஷ் கான் 2 பேருமே இன்ஜுரி ப்ரோன், ஆனா 2 பேருமே டேலண்டட் பவுலர்ஸ் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா லக்னோ ஏகனா ஸ்டேடியம்ல போன வருஷம் 200+ ஸ்கோர்ஸ் நிறைய வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா இந்த பவுலிங் அட்டாக் வந்து ரன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா டவுட் தான். ஸ்பின்னர்ஸ், நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, ரவி பிஷ்னாய். பட் அன்பார்ச்சுனேட்லி ரவி பிஷ்னாய் ரீசென்ட் டைம்ஸ்ல பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. இன்னொரு பக்கம் 2 நல்ல ஸ்பின்னர் ஷபாஸ் அகமது இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. ஷபாஸ் அகமதோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் உண்மையிலேயே நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இவங்க எடுத்திருக்காங்க, அவர் தான் மணிமாறன் சித்தார்த். மணிமாறன் சித்தார்த் ஒரு சூப்பரான டேலண்ட். மணிமாறன் சித்தார்த்தை வந்து இவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணா அவங்களுக்கு லக்னோ ஏகனா ஸ்டேடியம்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ணுவாங்களா பார்ப்போம். இதுதான் பவுலிங் அட்டாக். இந்த பவுலிங் அட்டாக் வச்சுதான் அவங்க லக்னோ ஏகனா ஸ்டேடியம்ல டீம்ஸ் வந்து 200 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, ஒரு டீம் 200 220 அடிக்குதுன்னா திரும்ப அடிக்கிறது இவங்க கிட்ட பேட்டிங் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிச்சல் மார்ஷ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா விளையாடுறதுக்கு தயார் தான், இன்ஜோர்டு இல்ல அவர். ஆனா ஒரு பேட்ஸ்மேனா விளையாடுறதுக்கு தயாரா இருக்காரு, பவுலிங் போட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பரவாயில்ல, மிச்சல் மார்ஷ் பேட்ஸ்மேனா இந்த சீசன் ஆடுறாருன்னு வச்சுக்கோம், அவரை தான் ஓப்பனிங் இறக்கி ஆகணும். அவரு கூட யாருங்க நீங்க ஓப்பனிங் இறக்குவீங்க? அவங்க ஏதாவது ஒரு அன்கேப்டு பிளேயரை தான் வந்து ஓப்பனிங் இறக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆரியன் ஜூயல் மாதிரியான ஒரு பிளேயரை, ஆர்எல்ஸ் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து ஆயுஷ் பதோனியை ஓப்பனிங் இறக்கணும். இல்லையா ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஐடன் மார்க்கரம் ஓப்பனிங் இறக்கணும். இல்ல அவங்க பிரீட்ஸ்கே ட்ரை பண்ணுவாங்களா? வி டோன்ட் நோ. அவங்க கிட்ட ப்ராப்பரா ஒரு ஓப்பனர் அப்படின்னு சொல்லி இல்லவே இல்ல, மிச்சல் மார்ஷை தவிர்த்து.
ஒருவேளைங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் எங்கேயாவது யோசிச்சு ரிஷப் பண்ணிட்டு ஓப்பனிங் இறக்குவாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்எஸ்ஜில இருந்தா ஃபர்ஸ்ட் நான் ரெசிக்னேஷன் கொடுப்பேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ணிட்டா நான் ஓப்பனிங் இறக்க ட்ரை பண்ணுவேன். மேபி அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பவர் பிளேல 2 ஃபீல்டர் வெளியில வச்சு ஆடும்போது அவர் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ரன்ஸ் எடுத்து அட்டாக்கிங்கா ஆடி அவங்களுக்கு ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு. ரிஷப் பண்ணிட்ட பவர் பிளேல ஓப்பனரா இறக்குறதுன்றது ஒரு நல்ல மூவா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கைண்ட் ஆஃப் லைக் ஒரு சுனில் நாராயண மேல இறக்கி விட்டு கேகேஆர் சக்சஸ் என்ஜாய் பண்ண மாதிரி இவங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க அதை செய்வாங்களா அப்படின்றதையும் நம்ம முதல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வேற எந்த பேட்ஸ்மேன் அவங்க கிட்ட இருக்காங்க? அப்கோர்ஸ் ஆயுஷ் பதோனி ரீடைன் பண்ணிருக்காங்க. அவர் லக்னோவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து நீங்க டிபெண்டபிளா ஒரு 400 ரன் சீசன் எதிர்பார்க்க முடியுமா? 500 ரன் சீசன் எதிர்பார்க்க முடியுமானா டவுட் தான். நிக்கோலஸ் பூரன் எடுத்திருக்காங்க. அட்டாக்கிங் கிரிக்கெட்டர், ஹிட் ஆர் மிஸ் கிரிக்கெட்டர். பட் எனிவே நிக்கோலஸ் பூரன் இவங்க எடுத்திருக்கிற ஒன் ஆஃப் தேர் எக்ஸ்பேக்டர்ஸ், ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் பெட்டர் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பெஸ்ட் பிக் இன் தேர் ஆக்ஷன் எல்எஸ்ஜிக்கு டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்க. ரன் சேசஸ்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டேவிட் மில்லர் டீம்ல இருந்தா. ஆனா டேவிட் மில்லர் கூட யார் ஆடணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு கேட்டா இல்லவே இல்ல. ஷபாஸ் அகமது ஒரு நல்ல ஸ்பின்னர் தான், அவர் ஆல்ரவுண்டரும் கூட. அவரால் பேட்டிங் ஆட முடியும். ஆனா அவரால் கன்சிஸ்டன்டா இதே மாதிரி ஒரு 400 ரன் சீசன் கொடுக்க முடியுமானா இல்ல. இன்னொரு பக்கம் அப்துல் சமால், அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் இது வரைக்கும் வரவே இல்லை. அந்த காரணத்தினாலதான் ரொம்ப வருஷம் அவரை பேக் பண்ண எஸ்ஆர்ஹெச் அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை எல்எஸ்ஜிக்கு அவர் நல்லா ஆடி கொடுப்பாரா? எல்எஸ்ஜி அந்த மாதிரிதான் ஹோப் பண்ணுவாங்க அவர் நல்லா ஆடி கொடுப்பாரு அப்படின்னு. ஆனா தெரியலங்க, எனக்கு என்னமோ பார்த்தா இந்த ஸ்குவாட்ல பேட்டிங்கும் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, பவுலிங்கும் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்குவாட் பிளே ஆஃப்ஸுக்கு வருமா, தேருமா அப்படின்னு கேட்டா என்னுடைய வேர்டிக்ட் நோ. இது பாட்டம் 2 ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா அது அப்படிதான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் பின் இட் ஃபார் எல்எஸ்ஜி. அடுத்து ஜிடியினுடைய டீம் ரிவ்யூல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.